இப்போது ஒரு சில பெண்களுக்கு குழந்தை பேர் தாமதமாகும். வீட்டிலேயே பெரிய பிரச்சனை இருக்கிறதுனால அதனால் வீட்டில் ஒரு ஜாடையாக பேசுகிறது கொள்வது மாதிரி பெரிய பிரச்சனை அந்த பெண்களுக்கு வரும். இதை நினச்சிட்டு சரி வெளியில் போயிட்டு வர அந்த பெண்கள் வெளியில் கிளம்புனாங்கன்னா அங்கே 4-5 பேர் நட்புகள் உறவுகள் சொந்தங்கள்னு சொல்லி வர்றவங்கெல்லாம் என்னப்பா இது விசேஷம் இருக்கா இது விசேஷம் இருக்கான்னு கேட்டு கேட்டு ரொம்ப நோகடிச்சிடுவாங்க அந்த பெண்களை. ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரியாமல் புலம்புங்க அந்த பிள்ளைகள்லாம். பாவம், கவலையே படாதீங்கப்பா. கந்த சஷ்டி கவசம் படிங்க, தினந்தோறும் படிங்க. கந்த சஷ்டி புக்கு ஒன்று வாங்குங்க. அந்த கந்த சஷ்டி கவசத்தை தினந்தோறும் படிங்க. அது ஒன்று தான் மருந்து உங்களுக்கு. நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வரை எடுத்துக்கிட்டே இருங்க. தினந்தோறும் கந்த சஷ்டி கவசம் 20 நிமிஷம் தான் ஆகும். அந்த கருத்துக்களை உள்வாங்கி அந்த பாடல் வரிகளை உள்வாங்கி நீங்கள் படிங்க. முருகப்பெருமானை நம்புங்க. இறுக்க பிடிச்சிக்கோங்க அவனை. நீ தான்ப்பா எனக்கு குழந்தையை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சொட்டு கண்ணீர் அவனுக்கு முன்னாடி விட்டு அந்த கந்த சஷ்டி கவசத்தை படிங்க. படிக்கும் பொழுது ஒரு டம்ளரில் தண்ணீர் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல சுத்தமான டம்ளரில் தண்ணீர் வச்சுக்கோங்க. சுவாமி ரூமில் வச்சு இந்த கந்த சஷ்டி கவசத்தை படித்து முடித்த பிறகு அந்த தண்ணி எடுத்து இங்கே குடிச்சிருங்க. ஏன்னா அந்த கந்த சஷ்டி கவசத்தில் உள்ள மந்திரங்கள் அனைத்து விசேஷமானது. நீங்கள் படிக்க படிக்க அது அனைத்து தண்ணீரில் இறங்கியிருக்கும். தண்ணீரில் அதை நீங்கள் குடித்த பிறகு உங்கள் உடம்புல உங்கள் கர்ப்பப்பையில் என்னென்ன ஃபால்ட்டு சின்ன சின்ன ஃபால்ட்டு இருந்தால் கூட அனைத்துமே விலகி ஓடிடும். சீக்கிரமே நீங்கள் குழந்தைக்கு ஒரு தாயாக மாறிடுவீங்க. அந்த அளவு மகத்துவமான ஒரு உன்னதமான வழிபாடு கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது. தினந்தோறும் படிங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த முருகனே குழந்தையாக உங்கள் கருவில் உருவாகி உங்கள் மடியில் முருகனே குழந்தையாக தவழ்வார். அதை வளர வளர உங்கள் குடும்பத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, பிரம்மாண்ட வளர்ச்சி அடையும். அந்த முருகன் தான் பிறக்க போகிறார் உங்களுக்கு. கவலையே படாதீங்க. நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிக்க, முருகனே எனக்கு பிறக்க போகிறாருப்பா, தெய்வத்தையே நான் பெற்றெடுக்க போகிறேன், அந்த தெய்வமே குழந்தைய பிறக்க போகுதுன்னு சொல்லி மனசில் ஒரு தில்லோட கெத்தோட இருங்க. முருகனே வந்து பிறப்பார் உங்களுக்கு. என்னோடய வாக்கு பழிக்கும். கண்டிப்பாக முருகப்பெருமான குழந்தைய பிறப்பார். இந்த பதிவை கேட்குறவங்களுக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக அந்த முருகனே குழந்தைய பிறப்பார். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.